குட் மார்னிங் பா. என்ன குட் மார்னிங்? நான் கேட்டனா இல்லப்பா, டிரைவருக்கு கிளி இப்படி தாப்பா சொல்லுவாங்க. கிளீனர் வர நேரமாடா அது. டேய் முத வண்டி கிளம்ப போடு, நம்ம வண்டிக்கு டிக்கெட் போடு. டேய் மணி போ 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 போ. கடகப்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில் வாசலே. கடகப்பட்டி பைபாஸ் பஸ். சூப்பர் சூப்பர். டேய் என்ன சூப்பர்? உங்க மூஞ்சி சார், உங்க முகத்துல அதிர்ஷ்ட சேர் போட்டு உட்கார்ந்திருக்கா சார். டீ குடிக்க உனக்கு காசு வேணுமா? ஐ அம் நாட் பேக்கர், ஐ அம் பெயிண்டர். சார் ஒரு 10 ரூபாய் கொடு சார், உன்னை சூப்பரா வரையறேன். என்னைய வரையணும்னே ஆசை. ஆனா நான் இப்ப டியூட்டில இருக்கனே. நீங்க உங்க டியூட்டி பாருங்க சார், நான் வரையறேன் சார். நீங்க போங்க, நீங்க போங்க. கடகப்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில் வாசலே. கடகப்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில். தம்பி, நாங்களும் பழனி மலைக்கு போகணும். எங்க வீட்டுல எல்லாரும் வர்றாங்க. ஒரு 5 டிக்கெட் போட்டு வை. போட்டுருவோம் முத்தனே. டேய் கருப்பு 5 டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங்கா இருக்கு. அதுக்கு அப்புறம் சீட் கெபாசிட்டி மட்டும் ஏத்து, ஸ்டாண்டிங் ஏத்தாத. ஏப்பா எப்போ பிதுங்க காத்து கூட வராம டிக்கெட் ஏத்துவா. இன்னைக்கு என்ன வந்துச்சா? இன்னைக்கு காத்து வரணும். சொன்னதை மட்டும் செய்டா என் வென்று. நன்று. ஹலோ, வரைஞ்சு முடிஞ்சாச்சு, வந்து பாருங்க. சார் படம் என்னமா வந்திருக்கு தெரியுமா? நல்லா வந்திருக்கா? சார் நீங்க தானா? எனக்கே சந்தேகமா இருக்கு சார். வந்து பாருங்க 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 சார். டேய் உன்னை செருப்பால அடிப்பேன்டா. ஏன் சார் உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க? டேய் இது நானாடா? நீங்களே சார். இல்லடா சார், நான் அந்த ஆள வரைஞ்சிருக்கடா. ஒரு சின்ன மிஸ்டேக். முன்னாடி நீங்க நின்று இருந்தீங்களா, பின்னாடி கடையில அவர் இருந்தாரா? உங்களோட அவர் அழகா இருக்காரா? என் கவனம் எல்லாம் அவர் மேல விழுந்துருச்சு. அதனால அவரே வரைஞ்சிட்டேன். ஒத்தக்கு நான் உன்னை கொண்டே விடுவேன்டா. கடகம்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில். என்னை வரையறோம்னு சொல்லிட்டு உங்களை வரைஞ்சு விட்டானே. பரவாயில்ல, எதையாவது வரைஞ்சான். ஆமா ஆமா, சீரங்கத்துக்கு போகும்போது சிறங்க போய் பிடிச்சிட்டு போவேன். 5 டிக்கெட்னு சொல்றேன், அதுல ஒரு டிக்கெட் ஸ்பெஷல் டிக்கெட் இப்பத்தானப்பா தெரியுது. கொஞ்சம் வாய முட்றேன் நண்பா. நல்ல மூட்ல இருக்கேன். தம்பி புறப்படலாமா? போலாம். தம்பி போலாம். வாங்க வாங்க வாங்க. ஏறுங்க. ஏப்பா பொத்திட்டு வந்து வண்டியில ஏற. இப்பத்தானே நல்ல மூட்ல இருக்காரு. புறப்படி. சொல்லுங்க மேடம். ஸ்பெஷல் டிக்கெட்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, நீ கவலையே படாத. கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி பாக்குறியா? பாரு பாரு. நம்ம டெஸ்ட் தான். பாட்டை போட்டு மயக்குறீங்களோ? படத்துல கடைசியில அந்த புள்ள அவட காவ கொடுத்துருவாயா? பாட்டை மாத்திட்டு உன் ரூட்டை மாத்திக்க. முதல்ல இவ பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. அஞ்சலி பேசுறேன். அஞ்சலியா? முத்தனனுக்கு எந்த வகையில சொந்தம்? சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன விஷயமா வந்திருப்பா? எனக்கு வேலை கிடைச்சது, பழனிக்கு கூட்டிட்டு வந்து அர்ச்சனை பண்றேன்னு எங்க அம்மா முருகை கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. நம்மள பத்தி ஏதாச்சும் சொல்லலாம்ல? ஊர் நல்லாதான் இருக்கு, ஆனா நிறைய ரவுடி பசங்க இருக்கானுங்க. ரவுடியா? என்னத்தான் சொல்றாளா? சரி, கோயில் வந்துருச்சு, நான் அப்புறம் பேசுறேன். சின்ன பிள்ளைல கையில பிடிச்சிருங்க, அப்ப இறங்குங்க. தம்பி பரவாயில்ல, உங்கள்கிட்ட இருக்கட்டும். பரவாயில்ல, ஏன்ட்டே இருக்கட்டும். கட்டிங் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நாங்க வரட்டுமா? போயிட்டு வாங்கண்ணே, நான் இங்கே வெயிட் பண்றேன். நாங்க வர்ற வரைக்கும் நீயே வெயிட் பண்ற? எழுத்து வீட்டுக்காரரு தெரிஞ்சவரு. நீங்க போயிட்டு வாங்கண்ணே, நான் அது அப்படியே நீங்க வாங்க. காத்துட்டு இருக்கனே. லுக்கு பெருசுக்கு மேட்ரு சிறுசுக்கா? அவங்க வார வரைக்கும் வண்டி இங்க நின்றுச்சுன்னா சவாரி கம்மின்னு முதலாளி கணக்கப்பானே, என்ன பதில் சொல்லுவ? சொந்த காசை கொடுத்துட்டு போறேன். இவங்க டீ வாங்கி குடிக்கிறத எங்கள்கிட்ட சொந்த காசை கொடுக்க போறாங்களாம். கொய்யால. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஒரு சந்தோஷமான விஷயம், என் பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? உங்க உதவியை மறக்கவே முடியாதுண்ணா. நான் நல்லா இருக்கேன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நல்லா இருமா, நல்லா இரு. இந்த கோயில்ல தான் கல்யாணம், தவறாம வந்துருங்க தம்பி. கண்டிப்பா வந்துடுறேம்மா. இதத்தான் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல காப்பாத்தினியா? ஆமாண்டா. இந்த மாதிரி ஆளுகளுக்கு நல்லதும் செய்யற, என்ன மாதிரி ஆளுகளுக்கு கெட்டதும் செய்யற. உன்னை புரிஞ்சுக்கிறதே முடியலையாப்பா. அடிக்காத பஸ் ஸ்டாண்டு பைபாஸ் கந்தாம்பெட்டி. ஏமா ஒரு ரவுடி கால்ல போய் விழ சொல்றீங்க? யாருமா ரவுடி? இன்னொரு தடவை மட்டும் அந்த தம்பி அப்படி சொல்லாதீங்கம்மா. ஆமாக்கா, அன்னைக்கு அந்த அண்ணன் மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து என்னை காப்பாத்தாம இருந்தா இன்னைக்கு நானும் எங்க அம்மா தூக்க தொங்கிருப்போம்க்கா. வாமா போலாம். பாரு பாரு பாரு, பாக்குற வரைக்கும் பாரு. போதும் போதும் போதும், பொழப்பு கெட்டு போவு. ஏ அஞ்சலி, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா, சீக்கிரம் முடிவு பண்ணு, வெஞ்சில பயங்கர கூட்டம். தம்பி வெற்றி, எங்கெல்லாம் தேடுறது? என்ன எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கல்யாணம் வேண்டாம் காட்சி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த கொண்டனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? உனக்கு பொண்ணு பாக்குறதா சொல்லி கொண்டனை கிளப்பி அங்க கொண்டு போயிடுறோம். ஆனா அங்க போற வரைக்கும் கொண்டனுக்கு இந்த மேட்ரு ஓபன் ஆயிராம பாத்துக்கணுமே. அப்பனா முதல்ல உன் கோடான மூடு. வெற்றிவேல் தம்பிக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி, மத்தபடி அவர் பத்தி தெரியுமே. மாப்பிளை பத்தி சொல்லுங்க. ஏய்
பொண்ணை பார்த்து விட்டு அப்படியே மூர்த்தத்தை வச்சுக்க. நீங்க அப்படி வர்றீங்களா? கூப்பிட்டா போச்சு. பர்வதம் எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ள உங்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இல்லைங்க, என் தம்பிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன தம்பி தம்பிக்கிறீங்க? கட்டிக்கு போற உங்களை பத்தி பேச முடியும்? என்னது கட்டிக்கு அண்ணா அவர் சொல்றது சரிதான். உனக்கு தான் இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கான். இந்த பொண்ணு மட்டும் வேணாம்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டோம். ஆமா. ஓஹோ அப்படி வரீங்களா? ஏய் அந்த பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும். அதுக்கு என்ன, தாராளமா பேசுங்க. என்ன இது, கதவை தாழ்பால் போட்டாரு, உள்ள கூட்டிக்கிட்டு போய் பேசுவாரு. ஐயோ இவர் யாருன்னு தெரியாம உள்ள அனுப்பிட்டாங்களே. இவ்வளவு நேரம் உள்ள என்னையா பண்றாரு? ஒருவேளை என்னது கலந்து பேசி பேசி டயர்ட் ஆகி படுத்து தூங்கி இருப்பாங்களோன்னு சொல்ல வந்தையா. கதவை தட்டுங்கய்யா. டிஸ்டர்பா இருக்காது. அப்பாடா. உள்ள என்ன நடந்துச்சு? சூப்பரா நடந்துச்சுல. ஏய் என்ன வாங்க. என்னக்கு இது அநியாயமா இருக்கு? அநியாயம் இல்லைங்க, நியாயம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்க வேணாம். அதுகிட்ட தனியா பேசலாம். ரூம் உள்ள கூட்டிட்டு போனா கண்ணீர் வெடிய கை எடுத்து கும்பிடுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா இருக்க சொல்ல. அப்பா நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி பலசரக்கு கடை வச்சிருக்காருப்பா. ரொம்ப நாள் பழக்கம். உங்க பொண்ணு பொருள் வாங்க கடைக்கு போனா பய பொட்டல போட்டா. அதான் பின்புறமா கூட்டிட்டு போய் உங்க பொண்ணுக்கு பிடிச்ச பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒழுங்கா அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன டேய் தம்பி, இனிமே நமக்கு இங்க வேலை முடிஞ்சு போச்சு, வா கிளம்பு. வா வா வா. ஆமா சரியா வரலனா கிளம்பிட வேண்டியதா. இனிமே தம்பி சொன்னான் தும்பி சொன்னான்னு சொன்னேன் சொன்னா சங்க எடுத்துருவேன். இதோ வருகிறது கந்தன்பட்டி காளை. கடந்த 2 வருடம் கந்தம்பட்டி கலக்குது, ஒட்டச்சத்திரம் ஓடுது. 10 ரூபாய் 10 ரூபாய். ஏய் இறக்கை இறக்கை இறக்கை. தம்பி தூள் கிளப்பிட்டு வாடா. சரிண்ணே. இவன் என்ன பழனி பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சவன். இவனை இன்னைக்கு தீத்தரணும். தம்பி ஆசீர்வாதம் பண்ணு. நிமிஷம் பண்றா போடா போ போ. ஏனே குழம்பு சோறு சாப்பிடும் போது எரியாதா? ஏய் நாங்கெல்லாம் நெருப்பு சோறு கூட சாப்பிடுவோம்டா. ஏய் நெருப்பு சோறா? குழம்புக்கு போடணும் வெந்தயம், சிலம்புக்கு கட்டணும் பந்தயம். 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய். அங்க பார், உடம்பு பூரா கறி ஏத்திட்டு அலையறானுங்க. நீ எந்த தைரியத்துல வெற்றி மேல பந்தயம் கட்டுற? உடம்புல கறி இருந்தா மட்டும் போதுமா? மனசுல வெறி இருக்கணும்ல. அது நம்ம ஊர் வெற்றிக்கு தானே இருக்கு. இது ஓமானம் ஏமானலாம் இல்லடா, நம்ம ஊர் மானம்டா. கண்டிப்பா ஜெயிக்கிறேனே. என்ன என்ன அந்த பக்கத்துல ஆட்டத்தை பாரு, இந்த பக்கத்துல பந்தயத்தை கட்டு. அண்ணே என்னது? அங்க பாரு. என்ன அந்த வண்டியை பாரு. அந்த வண்டி மேல இருக்க பொண்ணு பாரு. வா 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 10 ரூபாய் 10 ரூபாய். அண்ணே அவங்க மட்டும் உனக்கு பொண்டாட்டி வந்தாங்கன்னு வச்சுக்க, ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கும்ண்ணே. போடா போடா. நீ என்ன போட்டிக்கு வந்திருக்கியா இல்ல பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? ஜெயிச்சு போகையில வாரி கட்டு வாரி கட்டு. பாக்குறதுக்கு ரவுடி பொண்ணு மாதிரி இருக்கா? அவங்க கூட என்ன சேர்த்து விட்டு கோலால இறக்கி விட பாக்குறியா? நீ முதல்ல போய் கோலால என்ன போ. கூட மாட்டேங்கிறியா? போ. இதோ ஆரம்பமாக போகிறது இறுதிக்கட்ட போட்டி. கல்லப்பட்டி கலக்குதுல்ல. யாருப்பா அது உத்தரவு கொடுக்கிறது? அட நான் தான்டா. அண்ணனா? மேட்ச பாறா கபூரி. அண்ணனே அண்ணன் லுக்கு ஒரு வெரைட்டியாவுல இருக்கு. டேய் நான் மேட்ச தான்டா பாத்துட்டு இருக்கேன். டேய் இவன் என்ன பாத்துட்டு இருக்கா? வாடா வாடா வேற எங்கயாவது போலாம் வா. நல்லா அடிக்கிறாரியா சைட்டு. தம்பி இப்ப பாருண்ணே. வெற்றி வேறு ஜெயித்து விட்டார். கந்தன்பட்டி காளை சிலம்பு சிங்கம் தொடர்ந்து இந்த 3
மூன்றாவது முறையும் வெற்றி பெற்று கோப்பையுடன் பரிசு தொகை 30,000 வெற்றி பெற்று விட்டார். யார் யாரு தேவையில்லாம திடீர்னு கும்பலா உள்ள வந்திருக்கீங்க? ஏய் தம்பி, அத்தனை பேர் விட்டு வம்பு பண்றதுக்காக இறங்கி இருக்காங்க. அடிச்சு திம்சம் பண்றா. சிங்கம் வெற்றிவேலுக்கு பரிசு தொகை 30,000 வழங்கப்படுகிறது. நீங்க சொல்றபடி கேரட் கீரை மீன் எல்லாம் சாப்பிடுறேன், ஆனா பவர் மட்டும் கூடிக்கிட்டே போகுது. கண்டினியூ பண்ணு, சீக்கிரம் குறையும். மெதுவா கண்ணை திறந்து பாருங்கம்மா. நல்லா பாருங்க. கண்ணு லேசா கூசும். பயப்படாம பாருங்கம்மா. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியுது, வெற்றிவேலு. இவர் அண்ணன் தாம்மா ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. 30,000 அவங்க தான் கொடுத்தாங்க. தெரியும்யா, நீங்க நல்லா இருக்கணும்யா. எனக்கு குழந்தை குட்டிங்க எதுவும் இல்லை. நீங்க தான்ப்பா என் பேரனுங்க. ஏதாவது எனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான்ப்பா எனக்கு கொள்ளி போடணும். வாட் இஸ் திஸ் கிழவி? வெறும் 30,000 ரூபாய்க்கு இவ்வளவு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க. அதுவும் தம்பி ஜெயிச்சதுதான். டாக்டர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு மருந்து மாத்திரம் சாப்பிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு. போயிட்டு வரேன். தம்பி பாத்துக்கிறேன். ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே. கிடைக்குமோ கிடைக்காதான்னு தெரியலையே. ஐயோ காணா போச்சே, ஐயோ காணா போச்சே. என்னனே காணா போச்சு? அப்பாவியா இருக்கானே. நீ பாப்பா போய் டீ குடு. நே பொருளை தொலைச்சிட்டு பதறி போய் நிக்கிறிய. பாத்துட்டு நான் எப்படி போக முடியும்? கண்டுபிடிச்சு கொடுத்துருவியா? கண்டிப்பா. நீ கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அண்ணே, ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா அதை செய்யாம போறது எங்க பரம்பரையில பழக்கல்லனே. அதே மாதிரிதாப்பா, ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போயிட்டானா அவனை சும்மா விட்டாதான் என் வம்சத்துல வழக்கம் இல்லப்பா. அப்படித்தானே இருக்கணும். ஆமாண்ணே, என்ன காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே 2 பேர் தேடியுமா கிடைக்காம போச்சு. அப்படி என்னனே காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க? காணா போச்சுல்ல, அதை தாப்பா. ஏனே, என்ன காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. யோ, ஓட்ட ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. மடப்பையில நீ செய்ய ஆளுவு அறிவில்லையாடா உனக்கு? என்ன அருவாளை தூக்குற? நான் என்ன சொன்னேன்? என்னன்னு சொன்னீங்க? ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போனா அவனை சும்மா விடுறது என் வம்சத்துல வழக்கில்லைன்னு சொன்னாலையா? ஆமாண்ணே, சொன்னீங்கண்ணே. எங்கடா தேடுறது? அடுத்து எவன் மாட்டுவான்? ஏப்பா, நீங்கன்னா எப்பல இருந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க? 4 மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கான். 4 மணி நேரமா தேடிமாயா கிடைக்கலையே? யோ, பாண்டி மடத்துல இருக்க வேண்டியவன் பழனி மலையில சுத்திக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்காயா? அவன்கிட்ட ஒரு தப்பான பழக்கம் இருக்கு. என்ன வெங்காய பழக்கம் இருக்கு? யோ, நான் லேசா முறைச்சதுக்கு கத்தி வச்சுட்டான்ல. லேசா முறைச்சதுக்கு பயந்து கத்திய கீழே வச்சுட்டான். அட கேட கிறுக்கா, கத்திய கீழே வைக்கலடா, மேல வச்சுட்டா. பேச்சு வலி கிடக்கு. தேடுறேங்க. தேடுறியா? தேடிக்கிட்டே இருக்கனே. தேடு. ஏதோ தொலைச்சோம்னு தெரிஞ்சா தாண்டா தேடுறதுக்கு. நீ ஏன் தேடிக்கிறா? டேய் மவனே, நீ என்னைக்கா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடுப்படா. சூப்பர். என்ன வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே. என்ன தேடி வந்த அஞ்சல. என்ன அந்த கிழவி காஞ்ச துணி எல்லாம் எடுக்காம போட்டிருக்கா? ரெடி. ஏய், ஒன்னதா. என்ன மீச இது? 2 பக்கமும் வளைச்சு விட்டுக்கிட்டு
ஐயனார் மாதிரி. அக்கா ஒரு கொட்டாவது கண்டினியூ. முரட்டு தானே இருக்கிற அளவுக்கு மூளை இருக்கா உனக்கு? அடிக்கிறதும் உதைக்கிறதும் வீரமா? உன்னை பார்த்து 4 பேர் பயப்படுறது பெருமையா இல்ல மரியாதையா கும்பிடுறது பெருமையா? அடிப்படையில நல்ல மனசு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சண்டித்தனம்? அவனை தான் திட்டுறான்னு புரியுது அவனுக்கு? புரியுது, ஆனா புரியல. அறியாத வயசு புரியாத மனசு. என்னப்பா வெற்றி, துணினா இஸ்திரி போடணுமா? குடுப்பா போட்டு வந்துறேன். ஏய், இந்த ஜாடையா பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எதா இருந்தாலும் தைரியமா மூஞ்சிக்கு நேரா பேசணும். என்னாச்சு உனக்கு? ஏப்பா நான் உன் மூஞ்சிக்கு நேரா தானப்பா பேசுனேன். ஏய், இந்த திட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் எங்கப்பா திட்டுனேன்? துணியை இஸ்திரி போட்டு வரட்டுமா தானே கேட்டேன். என்ன குத்தி காட்டுறீங்களோ? ஏப்பா உன்னைய குத்தி விட்டு ஓன்ட்டையும் உன் அண்ணன்ட்டையும் எப்படிப்பா தப்பிப்பேன்? இன்னொரு தடவை இப்படி சேட்டை பண்ண அப்படியே இழுத்து வச்சு முத்தம் கொடுத்துருவேன். என்னப்பா ஓன் டேஸ்ட் இப்படி போய்கிட்டு இருக்கு? ஐய ஓ, கதை அங்கிட்டு இங்கிட்டு போகும்போதே நான் நினைச்சேன். லுக்கு எனக்கு, மேட்ரு அதுக்கா? நடத்து ராஜா நடத்து. ஐயோ, நான் இந்த ஆட்டத்துக்கு வரலப்பா. இல்லப்பா, அந்த மில்லு நல்லா தானே ஓடிட்டு இருக்கா. நாளைக்கு அதை டீசல் விடணும். அதே அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் வச்சிருப்பாரு. அவசரமா காசு கிசு தேவைப்பட்டிருக்கும். இதான் நமக்கு முக்கியமா. இப்போ உனக்கு மில்லு வேணுமா வேணாமா? வேணும். அப்புறம் என்ன பேசாம வாங்க. கையில கமிஷனை வாங்குறதுக்குள்ள என்ன பிரச்சனையா? வாங்க வாங்க. சரியான ஆளியா? தம்பி நெல்லு, மில்லு வாக்க போறேன்னு பொண்ணு வாக்க கூட்டி வந்திருக்கேன். ஒரு டைப்பான ஆளு. ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா சார்ஜ் டபுள் ஆகும். நேரா விஷயத்துக்கு வரேன். நல்லா ஓடும்ல? போடுமாவா? என்ன ஐயா சொல்றாரு? மோடமானு செக் பண்றாரு. அப்படியா? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நல்லா ஆடும் பாடும், சமயத்துல குதிக்க கூட செய்யும். ஆஹா, மூணே வார்த்தையை சேர்த்து உழப்பிட்டானே. அது ஒண்ணு இல்லனே, டக டகன் பெல்ட் ஆடும்ல, லொட லொடன்னு சத்தமா மிஷின் பாடும்ல, சமயத்துல டபக்கு டபக்கு குதிக்கும்ல, அத சொல்றாரு. எல்லா கண்டிஷன்ல இருக்குல்ல, ஒரு குறையும் இல்ல, நல்ல அம்சமா லட்சணமா இருக்கும். அப்ப என்ன ரேட்டுன்னு கேளு. ரேட்டா? ரச்சனை வரதட்சணை. தம்பி அத பத்தி இப்ப ஒண்ணும் பேச வேண்டாம். ஆமாமா, முதல்ல பாத்துறலாமா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது குத்து விளக்கு மாதிரி கழுவி தொடச்சு பொட்டி சந்தனம்லாம் வச்சு பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணுங்கிறாரு. பிடிச்சிருந்தா சொல்லுங்க, உங்க கையில பிடிச்சு கொடுத்துறேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். கண் கலங்காம? ஓ, மில்ல பொண்ணு மாதிரி வளர்த்திருக்கீங்களா? மில்ல வளர்க்கறதா? நீங்க என் பொண்ணை பார்க்க தானே வந்திருக்கீங்க. பொண்ணு பார்க்கவா? ஆமாமா, பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோம். ஐயா முதல்ல பொண்ணை கூட்டியாங்க. என்ன கூட்டியாங்க ஐயா? பொண்ணு யாருனே? அடியே தரகரே, எல்லாம் ஓ வேலையா? நைட் சரக்க போட்டு உனக்கு அடிச்சே பாருங்க. பொண்ணு வந்துருச்சு. பொண்ணு வந்திருக்கு. பார்க்க மாட்டேன். பாருங்க, பாருங்க. சிலம்பம் போட்டி அப்பயே நீ சைட் அடிச்சு எங்களுக்கு தெரியும். மரியாதையா பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணும். தனியாவா? வேண்டாங்க. நீங்க என்னங்க அவர் என்னமோ பொண்ணை தனியா கூட்டி போய் வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி பதறீங்க. நீங்க பேசுங்க தம்பி. என்ன பத்தி என்ன நினைக்கிற? பாக்கிறதுக்கு என்னவோ ஜிவாஜி மாதிரி ஸ்டைலா தான் இருக்கீங்க. நான் பார்க்கதான் அப்படி. ரொம்ப மோசமானவன், முரடன், பொல்லாதவன். டெய்லி 5 பாக்கெட் தம் அடிப்பேன். திடீர்னு தாறுமாறா கோவம் வரும். கண்மூடித்தனமா சரக்கு அடிப்பேன், அடிப்பேன். சரக்கு அடிச்சா ஜாலி கேட்கும். ஜாலினா எப்படி தெரியுமா? அப்படி இப்படி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க லாயக்கு இல்லாதவன். நீ வேற யாராவது நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இப்ப நீ என்ன பண்ற? வெளியே வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்ற. என் தம்பி பேசிட்டீங்களா? பொண்ணு பிடிச்சிருக்கா? சொல்ல வேண்டியது உங்க பொண்ணு. அவங்க கிட்ட கேளுங்க. சொல்லுமா லட்சுமி, உனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா? தைரியமா சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன? இந்த பாருங்கய்யா, உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல. உங்க மில்ல லீஸ்ல விடுங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பார்க்க வந்தேன். உங்க பொண்ணை பார்க்க வரல. அப்படி சொல்லாதீங்க தம்பி. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தரகரு. பொண்ணு நான் கடிச்சு. ரெண்டுல ஒண்ணு தொடு. நான் உன்னைத்தானே தொட சொன்னேன். நான் ஏதாவது உன்னை தொட்டு நீ பாட்டு என் காதலுக்கு ஏதாவது இடக்கு முடக்கா சொல்லிட்டீங்கன்னா நம்மளால தாங்க முடியாதப்பா. உனக்கு என்ன ப்ராப்ளம்? டேய், நான் அந்த பொண்ணை லுக்கு விடுறேன், அந்த பொண்ணும் அப்பப்ப என்ன லுக்கு விடுறா. ஆனா பேச முடியலையே. புடி மோதிரம் அட வைக்கணுமா? ஏப்பா ஓயாம வட்டி கடைக்கு போயிட்டு வந்த மோதிரம் இப்போ உன் வாழ்க்கைக்கு உதவ போகுது. எப்படி? என்னன்னா அந்த சின்ன பிள்ளைய ஓஆளுதான் பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டு வருது. அது வார டயத்துல இந்த மோதிரத்தை கொண்டு போய் அதுக்கு முன்னுக்கு போட்டுற. அந்த புள்ள வரும்போது எடுக்கணும். இது உங்க வீட்டு மோதிரமானு நீ அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும். அது இல்லைன்னு சொல்லு. அப்ப பார்த்து நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இப்படி தாங்க அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேன், அடுத்த முருளுக்கே ஆசைப்பட மாட்டான்னு உன்னை பத்தி எடுத்து சொல்லி ஒரு காதல் கோட்டையை கட்டி முடிச்சிருவேன். சூப்பர் ஐடியாடா.
மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுத்தாங்க, புரியல. எங்க இது உங்க மோதிரமா? இல்லைன்னு சொல்ல போற. நல்ல யோசனை பண்ணுங்க. எனக்கு என்னமோ இது உங்க மோதிரமா இருக்கும்னு தோணுது. எக்ஸ்ட்ரா டைலாக் போடுற, அந்த புள்ளைய இல்லைன்னு சொல்ல விட மாட்டேங்கிற. நீங்க தினமும் இந்த ரோட்ல போயிட்டு வரீங்களா? இன்னைக்கு தொலைனாலும் நேத்துக்கு தொலைஞ்சிருக்கலாம் இல்லையா? நேத்து தொலைஞ்சிருக்குமா? ஐயோ, மோதிரத்தை வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அங்கிள் இது எங்க அம்மாவோட மோதிரம். என்னது? முந்தானேத்து தொலைஞ்சு போச்சு. முந்தானத்து தொலைஞ்சு வச்சா? மோதிரத்தை காப்பாத்துறா என் முத்து கருப்பா. உங்க மோதிரம் இருப்பா இருப்பா. இல்ல கருப்பு, இது அவங்க வீட்டு மோதிரமா? என்னது? ஏய் என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஏப்பம் வருதா? இல்ல நீ பாக்கணும்னு ஐடியா கேட்டேன். என் மோதிரத்தை கொடுத்து விட்டா பந்தாவா இருக்கும்னு கொடுத்து விட்டு கடைசியில அது இப்படி ஆயிப்போச்சு. ஐடியா கொடுத்துட்டு அம்புட்டியும் ஓபன் பண்ணிட்டானே. ஏ பாப்பா, என்கிட்ட மோதிரத்தை கொடுத்துட்டு போ. டேய் விடுறா விடுறா, ஏதோ குழந்தை விளையாடுது, விளையாண்டு போட்டேன். விளையாட்டு போட்டுமா?